இந்த வார்த்தை, நீங்கள் வாசிக்கிற வார்த்தை, நீங்கள் தியானிக்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கை எதன் மேல் கட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறதை லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே வாசிக்க கேட்போம். லூக்கா 6:47. என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது, அந்த வீட்டின் மீது மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனெனில் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சொல்வோமா? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் யாவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மீது மோதி அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. Praise the Lord. அதன் பிறகு ஆண்டவர் சொல்வார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவன் மணல் மீது வீடு கட்டிய ஒரு மூடனுக்கு ஒப்பாவான். ஒரு சின்ன காத்தடிச்சு ஒரு வெள்ளம் வந்ததுன்னு சொன்னா அந்த வீட்டின் மேல மோதி பேரழிவு உண்டாக்கியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். பாந்தவர்களே, உங்களுடைய வீடு எதன் மேல் கட்டப்பட்டிருக்கின்றது? சற்றே சிந்தியுங்கள். வீடு பணம் எனக்கு நிறைய இருந்தது, நல்ல பவுண்டேஷன் போட்டு சூப்பரா கட்டிட்டேன் நீங்க சொல்லலாம். என் வீட்டுல எங்க பார்த்தாலும் பளிங்கு போட்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு பலவிதமான நவீன பொருட்கள் என் வீட்டை அலங்கரிக்க நீங்க சொல்லலாம். ஆனா அந்த வீடு ஆண்டவருடைய வார்த்தையினால கட்டப்படவில்லை என்றால் அது இடிபட்டு விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்க வாழ்க்கை என்கிற வீடு பாறையாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட வேண்டும். ஒரு நாளும் அது இடிபடாது. சுனாமி சமயத்துல, சுனாமி முடிஞ்ச பிறகு கடற்கரை கிராமங்களை சந்திக்கிற பணியில இருந்தோம். போய் பார்த்தாக்க என்ன ஒரு அதிசயம் சொன்னா, ஒரு சில வீடுகள் கடற்கரைக்கு ஓரத்துல இருந்துட்டு கூட விழல. நிறைய பெரிய பெரிய வீடுகள், ஒரு வருஷம் கூட ஆகாத வீடெல்லாம் தரைமட்டமா போய் கிடந்தது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல அடிப்படையாக வைத்து விசுவாசத்தோடும் தெய்வ பயத்தோடும் கட்டப்பட்ட வீடுகள் அங்க நிலை நின்றன. சுத்தமான காசு, லஞ்சமாகாத காசு, உழைத்த காசு, அப்படிப்பட்ட வீடுகள் நிலை நின்றன. மணல் மேல கட்டிய வீடெல்லாம் அப்படியே இடிந்து தரமட்டமா போனதை நம்ம அங்க பாக்குறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வாழ்வாகணும். உங்களுடைய வீட்டை அந்த வார்த்தை தாங்கணும். உங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவருடைய வார்த்தை தாங்கணும். உங்களுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தை தாங்கணும். உங்களுடைய தொழில் ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கும் பொழுது உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த இறை வார்த்தை உங்களுடைய காலடிகளுக்கு வெளிச்சம். என் காலடிக்கு உம் வாக்கை விளக்கு, என் பாதைக்கு வெளிச்சமும் அதுவே என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் சொல்கின்றார். உங்களுடைய நீங்க நடக்கிற இந்த இருளின் காலத்தில் இருக்கிற நீங்க எங்க பார்த்தாலும் இருளின் ஆட்சி, கொலை, கொள்ளை, லஞ்ச ஊழல்கள், குண்டுவெடிப்பு, தீவிரவாதம், இயற்கையின் சீற்றம், இன்னைக்கு இருளின் ஆட்சி, சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கிற நீங்க ஆண்டவரை நோக்கி நடக்கணும்னு சொன்னா அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு வெளிச்சமாக உங்க காலடிகளை டைரக்ட் பண்ற தீபமாக அமையும் அப்படின்னு சொல்றார். எப்படி அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். திருப்பாடல்கள் 119 9வது வசனம், எப்படி பாவம் செய்யாம பரிசுத்தமான வாழ்க்கையில் நிலை கொள்ள வேண்டும் என்று 9வது வசனம். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்று. பாத்தீங்களா எப்படி இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருக்க முடியும் நீங்க கேட்கலாம். எல்லாரும் பாவம் செய்யறாங்க, எல்லாரும் உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கை வாழறாங்க, நாங்க எப்படி பரிசுத்தமா இருக்கும் நீங்க கேக்குறீங்களா? இளைஞர் தம்முடைய நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உன் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ. உங்க வலது கரத்தை எடுத்து உங்க நெஞ்சு மேல வைங்க. வச்சு இப்ப இந்த நேரத்தில் நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் நடத்தையை நான் மாசற்றதாய் காத்துக்கொள்வது. சொல்லுங்க, ஆண்டவரே என் நடத்தையை நான் மாசற்றதாய் காத்துக்கொள்வது முது வசனத்தை கடைபிடிப்பதால் அன்றோ. இந்த வசனத்தை கடைபிடிப்பதால் அன்றோ. ஆம் பிரியமானவர்களே, அந்த வசனத்தை கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடத்தை மாசற்றதா இருக்கும். நீங்க பாவமே செய்யாதவாறு உங்களுக்கு கோட்டையும் அரணமா இருக்கக்கூடியது அந்த வசனம். 11வது வசனம், 119வது திருப்பாடல் 11வது வசனம். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு
உமது வாக்கை என் இதயத்தில் உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்வோம், எல்லாரும் சொல்வோம். உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை, இந்த வல்லமையுள்ள வார்த்தை, பாவத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வார்த்தை, தீமையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வார்த்தை, பரிசுத்தத்தை தக்க வைக்கிற வார்த்தை, ஆண்டவரை நோக்கி வழிநடத்தி நமக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் அமைகிற வார்த்தையை நாம் தேடணும். பொன்னையும் மணியும் தேடுறதை விட, சொத்தையும் சுகத்தையும் தேடுறதை விட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த காலத்திலேயே தன்னுடைய வார்த்தையை மக்கள் தேட வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அங்க என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை அனுசரிக்குமாறு கடல் கடந்து போய் அதை யார் நமக்கு கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நீ சாக்கு சொல்லாதபடி, அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் அனுசரிக்கும்படி வானகத்துக்கு ஏறி போய் அதை யார் நமக்கு கொண்டு வருவார்கள் என்று நீ சொல்லாதபடி, அது வானத்துக்கு அப்பாலும் இல்லை. மாறாக வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, அது உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருக்குது? அது உனக்கு மிக அருகில் உள்ளது, அது உன் வாயில் உள்ளது, அது உன் இதயத்தில் உள்ளது. சொல்லுங்க பாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நான் கேட்டு அதை நிறைவேற்றுமாறு எனக்கு மிக அருகில் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை என் வாயில் உள்ளது, அது என் இதயத்தில் உள்ளது. Praise the Lord. Praise the Lord.